அத்தியாயம் 14. சகுந்தலாவிற்கும் பேரதிர்ச்சி சரோவை பார்த்ததில். மங்களத்திடம் அவர் பேசியதைக் கண்டு டென்ஷனானவர் சரோவின் முன் சென்று நின்று, நீ எங்க வந்த என்று முறைத்தார். சத்யாவோ என்ன நடக்கிறது என்று புரியாமல் அனைவரையும் பார்த்தபடி நின்றிருந்தாள். அன்றைய நாளின் ஆரம்பத்தில் இத்தனை அதிர்ச்சிகளா? குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கை, ஆனால் இங்கு குடும்பமே குழப்பமாக இருக்கிறது என்று எண்ணி கலங்கி போய் நின்றாள். மங்களம் எப்படியாவது சரோவை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று குதித்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு நேர்மாறாக சகுந்தலா கடுமையாக முறைத்து அவரது கைகளை பற்றி அந்த வீட்டிலிருந்து வெளியே தள்ள முயன்றார். அதுவரை பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராஜலக்ஷ்மி யாரும் எதிர்பார்க்கும் முன்னர் சகுந்தலாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அவர் அறைந்ததும் அதுவரை அங்கிருந்த நிலை மாறி ஒரு அமைதி சட்டென்று சூழ்ந்து கொண்டது. அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சகுந்தலாவை பார்த்து, என்ன தைரியம் இருந்தால் அவன் மேலே கையை வைப்ப? திங்கிற ஒருவேளை சோத்துக்காகவும் சொத்து சுகத்துக்காகவும் எதையும் செய்ய தயங்காத நீ எல்லாம் அவன் மேலே கையை வைக்கிற, கொன்னுடுவேன் என்றார் பத்திரகாளி போல. ஆனானப்பட்ட சகுந்தலாவிற்கே அறை விழுந்ததும் ராதாவும் மங்களமும் ஆடிப்போய் நின்றனர். அவர்களின் முன்னே சென்று நின்றவர், உண்ட வீட்டுக்கே துரோகம் நினைக்கிற நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவ என்று கடித்து துப்பினார். செழியனுக்கு ஓரளவிற்கு அவர்களின் கதை தெரியும் என்றாலும் அன்னையின் கோபத்தின் அளவை பார்த்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் போல என்று எண்ணிக்கொண்டு பார்த்திருந்தான். சத்யாவின் கையை பற்றி இழுத்து வந்து சகுந்தலாவின் முன்னே நிறுத்தியவர், இந்த குழந்தையை எப்படி உங்களால் அசிங்கப்படுத்தி பார்க்க முடிஞ்சுது? நீ இன்னைக்கு சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையும் அவளால் தானே. சரோ கிட்ட வேலை பார்த்தப்ப உங்களுக்கு வயிறார சோறு போட்டு மரியாதையாக நடத்துனதுக்கு துரோகத்தை பரிசாக கொடுத்துருக்கீங்க என்றார். அவரையும் சகுந்தலாவையும் மாறி மாறி பார்த்த சத்யா ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவரது கைகளை பற்றி, அத்தை என்ன நடக்குது இங்கே? இவங்க என் அம்மா இல்லையா? புதுசாக வந்தவங்க யார்? ப்ளீஸ் சொல்லுங்க என்று அழ ஆரம்பித்தாள். மருமகளின் பயந்த முகத்தை பார்த்தவர் தன் அருகே இழுத்து கொண்டு தோளோடு அணைத்தவர், நீ இவங்க குழந்தை இல்லைம்மா, சரோதான் உன் அம்மா. இவங்க உன் அம்மா கிட்டேருந்து உன்னை திருடிட்டு வந்துட்டாங்க என்றார். அவள் கேட்ட செய்தி காதுகளை அடைந்ததும் உடலெல்லாம் நடுங்க அப்படியே அவர் மீது மயங்கிச் சரிந்தாள். அதை உணர்ந்து கொண்ட செழியன் அவசரமாக அவளை தூக்கி சென்று சோஃபாவில் படுக்க வைத்தான். மேஜை மேலிருந்த தண்ணீர் பாட்டிலிருந்து தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளிக்க சற்று நேரத்தில் எழுந்தமர்ந்தவளுக்கு மீண்டும் அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வர ஓவென்று கதறி அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகை சரோவை பாதிக்க மகளிடம் சென்றமர்ந்தவர் அவளை தன்னோடு கட்டிக்கொண்டார். அவரது கண்களிலும் கண்ணீர். அம்மாவும் மகளும் அத்தனை வருட பிரிவை கண்ணீரின் மூலம் தீர்த்து கொண்டனர். செழியன் எழுந்து வந்து மங்களத்திடம், அவளை தூக்கிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவளால் தானே கிடைச்சிது, அதற்காகவாது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம்ல என்றான் எரிச்சலாக. அழுது கொண்டிருந்தவள் வேகமாக எழுந்து வந்து, நான் யார்? எதுக்கு இவங்க என்னை பெற்றவங்க கிட்டேருந்து தூக்கிட்டு வந்தாங்க என்றாள் கோபமாக. அவளது கைகளை பற்றி கொண்ட ராஜி, நான் சொல்கிறம்மா, தஞ்சாவூர் பக்கம் திட்டச்சேரின்னு ஒரு அழகான கிராமம். அங்கே பெரிய பண்ணையார் கருணாகரனுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் பிறந்தவர் தான் உங்கள் அப்பா சண்முகவேல். அந்த சுற்று வட்டாரத்தில் கருணாகர பண்ணையாரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. தன் கிட்ட உதவின்னு கேட்டு வந்த மக்களுக்கு உதவுவதில் அவரை மிஞ்ச ஆளே இல்லை. அவர் பிள்ளையான சண்முகவேலும் அப்படியே. ஆனால் கருணாகரன் ஆட்களை எடை போடுவதில் வல்லவர். சண்முகவேல் அப்பாவி. அவருடைய மனைவியும் அப்படி. இதோ நிற்கிறாங்களே சரோஜா, உங்கள் அம்மா, அவங்களும் கணவனுக்கேற்ற மனைவி. பார்ப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நம்புகிறவங்க. கருணாகரனும் சாமுண்டேஸ்வரியும் இருந்தவரை அவர்கள் வைத்ததுதான் சட்டம். சண்முகவேலும் சரோஜாவும் அதை மீறியதே இல்லை. நீ பிறந்து ஒரு 6 மாதத்தில் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல் நலம் சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் இந்த சகுந்தலாவும் அவள் புருஷன் கல்யாணமும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. உங்கள் அப்பாவோட அப்பாவித்தனத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு மெல்ல அங்கே நம்பிக்கைக்குரியவங்களாக மாற ஆரம்பித்தாங்க. சருவும் இந்த சகுந்தலாவை சொந்த சகோதரி மாதிரி நடத்த ஆரம்பித்தா. நான் சரோவுடைய அண்ணன் கார்த்திகேயனோட மனைவி, உன்னோட மாமன் மனம் பொண்டாட்டி. ஒரு முறை நான் உங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே இந்த சகுந்தலாவும் கல்யாணமும் நடந்து கொள்ளும் முறையை பார்த்து அதிர்ந்து போனோம். உங்கள் அப்பாவும் அம்மாவும் கிட்டத்தட்ட அவங்க பேச்சை கேட்கும் நிலைக்கு வந்திருந்தாங்க.
நானும் என் கணவரும் இதை தடுக்கணும்னு நினச்சோம். உங்கள் அப்பா கிட்ட அவங்கள பற்றி பேசினோம். ஆனால் நாங்கள் சொன்னதை உங்கள் அப்பாவால் ஏற்றுக்க முடியல. அந்த சமயத்தில் தான் அந்த கல்யாணம் இதோ நிற்கிறாளே இவளை எங்கிருந்தோ இழுத்துக்கிட்டு வந்தான். அப்போவே இவ கையில் அந்த குட்டி இருந்தா. அப்போது சகுந்தலாவுக்கும் கல்யாணத்துக்கும் பெரிய தகராறு வந்துச்சு. அதை வச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றினோம். அதோட பிரச்சனைகள் முடிஞ்சதுன்னு நினைத்தது எங்களோட தப்பு. கொஞ்ச நாள் வீட்டு பக்கமே வராமல் அவங்க பிரச்சனையிலேயே உழண்டுக்கிட்டு இருந்தவங்க 3 பேருக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடந்ததோ தெரியாது. எல்லோருமா சேர்ந்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. சகுந்தலா அவங்க அம்மா கிட்ட கண்ணீர் விட்டு அழுது, என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, நீங்கள் தான் உதவணும்னு நாடகம் ஆடியிருக்கா. மங்களத்துக்கு குழந்தை இல்லைன்னா விரட்டி விட்டுருப்பேன், அவள் வேற குழந்தையோடு இருக்கிறதுனால என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன் என்று நடித்து சரோவின் மனசையும் மாற்றி இருக்கா. அதை நம்பி இந்த குடும்பத்துக்கு வீட்டில் இடம் கொடுத்துட்டா அவங்க அம்மா. அது எவ்வளவு பெரிய முடிவுன்னு தெரியாமல் தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்கிறப்ப உனக்கு 2 வயசு. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு நிர்வாகம் முதற்கொண்டு இவங்க 2 பேர் கையிலையும் போக ஆரம்பிச்சுது. அப்போ தான் உங்கள் அப்பா நடப்பதை உணர ஆரம்பித்தார். முதலாக கல்யாணத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அதில் சுதாரித்து கொண்டவர்கள் வெளியூர் ஆட்களை வைத்து ஒரு நாள் பஞ்சாயத்தில் அவரை தீர்த்து கட்டிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்காதது. என்ன நடக்குது என்று யாரும் புரிந்து கொள்ளும் முன் உங்கள் அப்பாவோட உயிர் போயிடுச்சு. செய்தியை கேட்டு அடித்து பிடித்து நாங்கள் ஓடி வந்தப்ப உங்கள் அம்மா பித்து பிடிச்சது போல இருந்தா. அங்கே முழு நாட்டாமையும் இவளுங்க 2 பேரும் தான். உங்கள் மாமாவுக்கு இவளுகளை நாட்டாமை பண்ணுறதை பார்த்து செம கோபம் வந்துடுச்சு. அதனால் காரியம் முடிகிற வரை பொறுமையாக இருந்துட்டு மறுநாள் ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடியும் நாங்கள் தான் எங்கள் தங்கச்சிக்கு காவல், அதனால் இந்த குடும்பத்தை அங்கேருந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதில் கல்யாணத்துக்கும் இவளுகளுக்கும் அதிர்ச்சி. எப்படியாவது அங்கேயே தங்கி அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும்னு நினச்சவங்க ஊர் பெரியவங்க காலில் விழுந்து கதறி, நாங்கள் தான் சரோவுக்கு இத்தனை நாள் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்களை போக சொன்னால் எப்படின்னு கதறினாங்க. ஆனால் என் கணவர் இவங்களோட நடிப்பிற்கு இறங்கி வரல. ஊர் பெரியவங்களும் உரிமைப்பட்டவங்க இருக்கும்போது அவங்க சொல்கிறதை தான் நீங்கள் கேட்கணும், நாளை காலையில் நீங்கள் வீட்டை விட்டு போகணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதை முற்றிலுமாக எதிர்பார்க்காத கல்யாணமும் சகுந்தலாவும் பழிவெறியோட என் கணவரை பார்த்தாங்க. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல, எப்படியோ ஒழிஞ்சா போதும்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு ராத்திரி என் கணவர் சாப்பிட்டுட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு நெஞ்சடைக்க விழிகள் மேலே சொருக ராஜி ராஜி என்று திணற ஆரம்பித்தார். நான் என்னன்னு பார்க்கும்போதே வாயில் நுரை தள்ள அப்படியே மடங்கி கீழே சாய்ந்தார். அந்த நிமிஷமே உயிர் போயிடுச்சு. ஐயோன்னு பதறி துடிச்சு கத்த ஆரம்பித்தேன். ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. என் பிள்ளைகள் 2ம் அப்பா அப்பான்னு அவர் மேலே விழுந்து அழ ஆரம்பிச்சுது. யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக நானும் சரோவும் பிள்ளைகளை மறந்து அவங்க பின்னாடி போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுமே சொல்லிட்டாங்க உயிர் போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு. அழுது புரண்டு கண்ணீரோடு ராத்திரியே உடலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். நடந்த கலைபுரத்தில் யாரும் கல்யாண குடும்பத்தை பற்றி கவலைப்படலை. ஊரே ஒப்பாரி வச்சிட்டு இருக்க சரோ தான் முதல்ல உன்னை காணலைன்னு தேட ஆரம்பித்தா. அப்புறம்தான் கல்யாண குடும்பத்தையும் காணலைன்னு புரிஞ்சுது. வீடு முழுக்க தேடும்போது தான் தெரிஞ்சுது பீரோவில் இருந்த நகை நட்டு காசு பணம் எல்லாம் களவு போயிருந்தது. அத்தனை நாள் வயிற்றுக்கு அன்னமிட்டு அந்த வீட்டிலேயே திருடி விட்டு குழந்தையையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு உன் அம்மா மயங்கி விழுந்தவ தான். காசு பணத்தை எடுத்ததை கூட பெருசாக நினைக்கல. ஆனால் குழந்தையும் தூக்கிட்டு போனது தான் தாங்க முடியல. எங்கெங்கேயோ தேடினோம், கிடைக்கல. சரோ சுத்தமாக ஜடமாக மாறி போயிட்டா. நானும் அவளோடவே அங்கேயே தங்கிட்டேன். எங்கள் 2 பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டு போன இவங்களை எங்கேன்னு தேட? கணவரை இழந்த 2 பெண்களால் எங்கே போய் தேட முடியும் சொல்லு சத்யா என்றார்.